அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பேருந்துகளை இயக்குவதில் சிரமமானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் வெகு நேரமாக காத்திருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பேருந்துகளை இயக்குவதில் சிரமமானது ஏற்பட்டிருக்கிறது. பனிமனை சாலையை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பேருந்துகளை இயக்குவதில் சிரமமானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் வெகு நேரமாக காத்திருக்கின்றனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள தகவல்களை இணைப்பதற்காக நம்மளோட இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் சுதன். வணக்கம் சுதன், விவரங்கள். கோவில்பட்டி பகுதியில் 24 மணி நேரத்தை கடந்து பெய்து வரும் கனமழை காரணமாக 34 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக இளையசெந்தல் சாலையில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அச்சாலை முழுவதும் மூடப்பட்டுள்ளது. அத்தைகொண்டான் கம்மாய் அதிக அளவு அத்தைகொண்டான் கம்மாயிலிருந்து அதிக அளவு வெளியேறும் மழைநீர் காரணமாக சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மேலும் இளையசெந்தல் சாலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணிமனை அமைந்துள்ளது. மேலும் பணிமனையிலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. அதனால் பயணிகள் பெருமளவு பாதிப்புக்குள்ளாகி வெளியூர்களுக்கு செல்ல முடியாமல் பேருந்து நிலையத்திலே நின்று வருகின்றனர். கனமழை காரணமாக பேருந்துகளை இயக்குவதில் சிரமமானது ஏற்பட்டிருக்கிறது. கோவில்பட்டி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளை இயக்குவதில் சிரமமானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் வெகு நேரமாக காத்திருக்கின்றனர். அண்மை செய்தியை பார்த்தோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.